ராமன் ராவணனை எதிர்த்து சீதையை மீட்கணும்னா வாலிகிட்ட ஏற்கனவே வானர சேனை இருக்குது. நேராக வாலியோட போய் நட்பு கொண்டு வாலியின் வானர சேனையோடு போய் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டிருக்கலாமே. எதுக்கு வாலியை விட்டுட்டு சுக்ரீவன்கிட்ட போய் அப்புறம் வாலியை வதம் பண்ணி அப்புறம் வானர சேனையை எடுத்து அப்புறம் போய் மீட்கணும்? காதை சுற்றி மூக்கத்தோடல. ஏன்னா அங்கத்தான் விசக்ஷணச்ச பெருமாளுடைய சாமர்த்தியம் இருக்கான். ஒருவேளை வாலியை அழைச்சிட்டு ராமன் ராவணனை எதிர்த்து சண்டைக்கு போனான்னு வச்சுக்கோங்க. ராவணன்ட்ட சொல்லுவான் ராமன், டே அடுத்தவன் மனைவி காசை போடக்கூடாது, என் மனைவி என்கிட்ட கொடுவான். ராவணன் சொல்லுவான், உன் ஃப்ரெண்டை முதல்ல திருத்துடா, உன் பக்கத்தில் இருக்கானே வாலி, அவனே தம்பியின் மனைவி அபகரித்து வச்சுருக்கான், நீ அவனை கூட்டுன்னு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியான்னு கேட்பான். அப்போ வாலியே தப்பான வழியில் போயின்னு இருக்கான், அவனோடு நட்பு கொள்வது சரியில்லை. பலம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வல்லவனாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருக்கணுங்கிறதுக்காக சுக்ரீவன்ட்ட போனியே, அங்கே தாண்டா உன் சாமர்த்தியம் இருக்குது. விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான், ரொம்ப பொறுமைசாலி, பூமியை விட பொறுமைசாலி. மொத்த பூமியில் உள்ள எல்லா உயிர்கள்ட்டையும் என்ன பொறுமை காட்டணுமோ அந்த பொறுமையை எங்கிட்ட காட்டினாய் ராமா. ஏன்னா வாலி போன துக்கத்தில் ராமனை திட்டணும்னு நினச்சிருந்தா தாரை வந்தா. அப்பவும் பொறுமையாக நின்றான் ராமன். உன் பொறுமைக்கு பல்லாண்டு. க்ஷதஜோபமாக்ஷா, தாமரை கண்ணனே, அந்த தாமரை கண்களால் என்னை குளிர்ந்து கடாட்சிக்கும் ராமனேன்னு தாரை ராமனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாலி மீது விழுந்து அழுகிறாள். அதுக்கப்புறம் வாலி தகனமாச்சு. இப்போ ராமன் ஹனுமானையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு சொன்னான், நான் வனவாசத்தில் இருக்கிறேன், வனவாச காலத்தில் கிராம பகுதிக்கோ நகர்பகுதிக்கோ நான் வரக்கூடாது, காட்டில் தான் இருக்கணும். அதனால் ஹனுமான் லக்ஷ்மணன் 2 பேரும் சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, அங்கதனுக்கு இளவரசனாக முடிசூடுங்கள். சுக்ரீவன் ராஜா, அங்கதன் இளவரசன். சுக்ரீவா, சீதையை தேடணும் நம்ம உடன்படிக்கைப்படி. ஆனால் ராமன் சொன்னால், இப்போ ஆவணி மாதம், அடுத்த 4 மாதங்கள் கார்காலம், மழைக்காலம். அப்போ சீதையை தேடுறதும் கஷ்டம். அதுக்கு மேலே நீ மனைவியை பிரிஞ்சு இருந்திருக்கடா ரொம்ப நாளாக. மனைவியை பிரிஞ்ச வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். நீ உன் குடும்பத்தோடு 4 மாதம் சந்தோஷமாக இரு, கார்த்திகை மாதம் வந்த அப்புறம் சீதையை தேடலாம்னு அந்த எண்ணம் ராமனுக்கு தான் வரும். ஏன்னா மற்றவாள்லாம் தன்னுடைய நிலைமையிலேருந்து தான் யோசிப்பா, அடுத்தவா நிலை என்னங்கிறத யாருமே யோசிக்க மாட்டான். ஆனால் ராமன் ஒருத்தன் தான், அவன் பொசிஷன் என்ன. சுக்ரீவன் பாருங்கோ, இத்தனை நாள் மனைவியை பிரிஞ்சிருந்தான், அவனை நேராக அப்படியே சண்டைக்கு வான்னு அழிச்சுன்னு போகக்கூடாது. அதனால ராமன் சொன்னாப்பா, மழைக்காலம் 4 மாதம் இருக்குது, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரட்டும், அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு உன் மனைவி ரூமா ஓடு, அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனந்தமாக இருந்தான். ஏன்னா இதை கேட்கும்போது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ண போனேன். அவள் என்ன சொன்னார், சார் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், காரில் அழிச்சுன்னு போவார், ட்ராப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் கொண்டு விட்டுருவார் அப்படின்னா. மொத்தம் 8 நாள் உபன்யாசம். ஓகேன்ட்டேன். இது அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண அவள் ஏன் வரான்னு. இங்கேருந்து ட்ராவல் 1 ஹவராம், அந்த 1 ஹவர் பிக்கப் பண்ண வரவர் காரில் என்னோட இன்டராக்ட் பண்ணணுமா. திரும்ப 1 ஹவர் ட்ராப் இருக்குது பாருங்க, அந்த ட்ராப் பண்ண வரவர் அந்த 1 ஹவர் என்னோட இன்டராக்ட் பண்ணுவாராம். நான் யோசித்தேன், பேச்சு 2.5 மணி நேரம் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் த்ரோட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா பரவாயில்ல. இவர் காரில் 1.5 மணி நேரம் கேள்வியாக கேட்டுருப்பார், இதுக்கு பதில் சொல்லிட்டு வரணும், அப்புறம் 2.5 மணி நேரம் அங்கே பேசணும், முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் இவர் கேள்வியாக கேட்டுணும். இப்போ நம்ம தொண்டை என்ன ஆகுதுன்னு யோசித்தேன். அப்போ லாஸ்ட் நாள் பார்த்தா ஒரு வாஸ்குலர் சர்ஜன் ஒருத்தர் என்னை ட்ராப் பண்ண வந்தார். நான் பார்த்தேன், இவர் நம்ம ஃபீல்டு வேறு, இவர் இன்னும் என்னென்னலாம் பேச போகிறாரோன்னு யோசித்தேன். அவர் சொன்னார், நான் எதுவுமே பேச போகிறது இல்லைன்னா. என்ன சார்னு கேட்டேன். உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும் சார், நீங்கள் பாவம் 2.5 மணி நேரம் பேசிட்டு திரும்ப நான் வேறு கேள்வி கேட்டால் என்ன, நீங்கள் த்ரோட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வெந்நீர் குடிங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வாங்கோன்ட்டார். அப்போ தான் யோசித்தேன், அப்பா 7 நாள் வந்தவா இதை யோசிக்கலை, இவர் ஒருத்தர் தான் யோசிச்சாருன்னு நமக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அது அடுத்தவா இடத்துல இருந்து யோசிப்பவன் யாருன்னா ராமபிரான். அதனால் நீ போட நிம்மதியாக 4 மாதம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன்ட்டா ராமபிரான். இப்போ ஹனுமானும் லக்ஷ்மணனும் மற்ற வானரர்களும் சேர்ந்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடத்துகிறார்கள். பிரவிஷ்யத்து அபினிஷ்கிராந்தம் சுக்ரீவம் வானரர்ஷபம் அபியசிஞ்சந்த சுகிருதா சகசிராட்சம் இவாமராக தஸ்ய பாண்டரமாஜஹ்ருஹு சத்ரம் ஹேம பரிஷ்கிருதம் சுக்லேச்ச வாலவ்யஜனே ஹேமதண்டே யசஸ்கரே. சுக்ரீவன் கோல் பிடித்தான், இருபுறம் சாமரம் வீச, வெண்கொற்ற குடை பிடிக்க. இந்திரனுக்கு எப்படி தேவர்கள் பட்டாபிஷேகம் செய்து வைப்பார்களோ அதுபோல சுக்ரீவனுக்கான பட்டாபிஷேகம் நடந்தது. சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக ஆட்சி பண்ணுகிறான். ராமபிரான் மால்யவான்கிற மலையில் சீதையை பிரிந்து வாடின்றான். மழைக்காலம் முடிந்தது, 4 மாதம் ஆயிடுது. ஆனால் 4 மாதம் வந்த பின்னும் சுக்ரீவன் சீதையை தேட எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை.
இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. ஹனுமான் போய் சுக்ரீவன்ட்ட சொல்றார், நீ உட்காந்துருக்க ராஜ்யம், இது ராமன் போட்ட பிச்சை, நீ அதை மறந்துட்டு சீத்தையை தேடாமல் இருக்கிறாயே, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கிறார். இப்போ சுக்ரீவன் என்ன பண்ணுறான், நீலன்கிற சேனாபதியை கூப்பிட்டு இப்போ 4 மாதம் கழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சொல்கிறான், சீக்கிரம் போய் வானர சேனை எல்லாம் திரட்டின்னு வாங்குறான். அதுக்குள்ளே மறுபுறம் ராமன் அங்கே மால்யவான் மலையில் 4 மாதம் ஆயிடுத்து. ஆனால் சுக்ரீவன் உடனே வரல. அதனால லக்ஷ்மணத்தை சொல்கிறான், லக்ஷ்மணா, மழைக்காலம் 4 மாதம் முடியட்டோன்னு நான் பெருந்தன்மையோடு சொன்னேன், ஆனால் சுக்ரீவன் நடவடிக்கை எடுக்கலை, அவன் செய் நன்றி மறந்துட்டான். லக்ஷ்மணா, நீ போய் கொஞ்சம் எச்சரிக்கை விடுத்து விட்டு வா. என்ன சொல்லணும்னா, நன்றி கெட்டவன் இருக்கானே, நன்றி கெட்டவன் செத்து போனா அவன் சடலத்தை ஜந்துக்கள் கூட தீண்டாதுன்னு போய் சொல்லிட்டுவான் அப்படின்னு லக்ஷ்மணனை அனுப்பினான். லக்ஷ்மணன் ஆதிசேஷனுக்கே உரித்தான சீற்றத்தோடு சீறி கொண்டு கிஷ்கிந்தைக்குள்ள போறான். அப்படியே லக்ஷ்மணன் உதைச்சா கதவெல்லாம் பறக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு குரங்குகள்லாம் சுக்ரீவன்ட்ட ஓடித்து. சுக்ரீவனோ மது மயக்கத்தில் இப்படி இருக்கான். அவங்க போய் சொல்லித்து, பாரு லக்ஷ்மணன் சீறிட்டு வரார். ஹனுமான் சொன்னார், நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, காலதாமதம் ஆறுதுன்னு, நீ இன்னும் லேட் பண்ணிட்ட, அதனால தான் லக்ஷ்மணன் சீறிட்டு வரான். இப்போ சுக்ரீவன் பார்த்தான், தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா தாரையை அனுப்பி வைத்தான். வாலியின் மனைவி தாரை, அது அவள் வானர வழக்கப்படி ஹஸ்பண்ட் போயிட்டான்னா சுக்ரீவனோட அவள் வாழறான். சுக்ரீவனோடு தனிமையில ஏகாந்தமா இருந்திருக்கா தாரை. அந்த லட்சணத்தோட அப்படியே நீ லக்ஷ்மணன்ட்ட போன்னு இவன் அனுப்பி வச்சுட்டான். தாரை வந்தாலும் அவன் எப்படி வந்தானா, சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி கூட சாருநூபுரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்க எழுப்பி. அப்படியே அவளுடைய ஆடையெல்லாம் ஒரு பக்கம் நழுவி விழுறது, இடுப்பில் அணிஞ்சிட்டு இருக்க ஒட்டியானம் கால் சிலம்பெல்லாம் ஒரு பக்கம் நழுவுறது, கண்ணு பார்த்தா அப்படியே ஒரு மயக்கத்தில் இருக்கா. அத்தோட அப்படியே லக்ஷ்மணன் முன்னாடி வரவும் லக்ஷ்மணன் அப்படியே வெட்டத்தில் தலை குனிஞ்சிட்டானா. என்னடா இது, ஒரு பெண் இந்த மாதிரி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாளேன்னு லக்ஷ்மணன் தலை குனிஞ்சான். இது ஆனால் சுக்ரீவனுடைய டெலிபரேட் பிளான். ஏன்னா இப்படி ஒரு வெட்கம் வந்துருத்தோம்னா அந்த கோபம் பாதி தணிஞ்சிடும். அதனால அப்படி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சான், பாதி கோபம் போயிடுது. அந்த தாரை லக்ஷ்மணத்தை சொன்னாலும் கொஞ்சம் பொறுமை காக்கணும், இப்போ தான் நாங்கள் ஏற்கனவே வானர வீரர்கள் எல்லாம் திரட்டின் வரத்துக்கு ஆள் அனுப்பிட்டோம், நீலன் போயிருக்கான், சீக்கிரம் அழிச்சுன்னு வந்துடுவான். என்ன உங்களுக்கு அப்டேட் மட்டும் தான் கொடுக்க முடியல. சில திரைப்படத்துக்கெல்லாம் அப்டேட்டே வரலன்னு வருத்தப்படுவா பாருங்க. அது மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலையே ஒழிய நாங்கள் செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம், விரைவில் பணிகள்லாம் நடக்கும் அப்படின்னு தாரை சொல்ல லக்ஷ்மணனின் கோபம் இன்னும் கொஞ்சம் தனிய. இப்போ சுக்ரீவன் வந்தான், லக்ஷ்மணனை பார்த்து கை கூப்பினான். கை கூப்பி வாங்கோ வாங்கோ எல்லாம் சொன்னான். லக்ஷ்மணன் சொன்னான், சுக்ரீவா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, பிரம்மக்னேச்ச சுராபேச்ச கோக்னே பக்னவிரதே ததா நிஷ்கிருதிர் விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. வேதம் படித்தவரை கொன்னாலும் அதுக்கு பரிகாரம் உண்டு, மது அருந்தின பாபத்துக்கும் பரிகாரம் உண்டு, பசுமாட்டை கொண்ட பாபத்துக்கும் பரிகாரம் உண்டு, எடுத்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அதை பாதியில் பங்கம் பண்ணதுக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. அதுக்காக இதெல்லாம் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை, அதை விட பெரிய பாபம் ஒன்று இருக்குங்கிறதுக்காக சொல்லலாம். அப்போ பிரம்மகத்தி சுராபானம் பண்ணது, பசுமாட்டை கொன்னது, விரதத்தை பாதியில் முறிச்சது, இந்த தப்புக்கெல்லாம் கூட பரிகாரம் உண்டு. ஆனால் எந்த சாஸ்திரத்துலேயும் செய் நன்றி மறந்ததுக்கு பரிகாரமே சொல்லலை. அப்போ செய் நன்றி மறப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமான்னா சுக்ரீவன் பார்த்தான், ஐயோ நான் அப்படிப்பட்டவன் அல்லன், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எல்லாம் சேனையெல்லாம் தயாராக இருக்குது, சீக்கிரம் வந்துடும். எதுக்கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யம் மே ந கஷ்டின் நாபராத்தியதி. அடி என்னை க்ஷமிச்சுக்கணும்னு லக்ஷ்மணன் திருவடியில் விழுந்து சுக்ரீவன் சரணாகதி பண்ணானா, என்னை மன்னிச்சிருக்கோன்னா சரின்னு லக்ஷ்மணன் மன்னித்து விடுகிறான். அதுக்குள்ள நீலன் போய் மொத்த வானர சேனையையும் திரட்டி கொண்டு வருகிறான். எவ்வளவு வானர சேனைனா, அஞ்சன மலையில் இருந்து ஒரு 3 கோடி வானரர்கள், அஸ்தமலையில் இருந்து 10 கோடி வானரர்கள், கைலாசத்தில் இருந்து 1000 கோடி வானரர்கள், இமயமலையிலிருந்து 10 கோடி வானரர்கள், விந்திய மலையில் இருந்து 10,000 கோடி வானரர்கள், அத்தோடு பார்க்கடல் கரையிலிருந்தும் கமலவனத்தில் இருந்தும் நாரிகேள வனத்தில் இருந்தும் கணக்கற்ற வானரர்கள்னு சொல்லி அவ்வளவு பெரிய வானர சேனையை கொண்டு வந்து ராமன் திருவடியில் சமர்ப்பிக்கிறான் சுக்ரீவன். இது அத்தனையும் உன்னுடைய சேனை, நீ ஏவியபடி சீதையை தேடி செல்ல இது அத்தனையும் காத்திருக்கிறதுன்னு சேனையோடு வந்து விட்டான் சுக்ரீவன். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்கோ, லக்ஷ்மணன்ட்ட சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்டான் சுக்ரீவன். ஆனால் ராமன்ட்ட மன்னிப்பே கேட்கவில்லை. ஏன் கேட்கல? பெருமாள்கிட்ட நாம் அபச்சாரப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம்,
அடியார்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்கலாம். அடியார்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அடியார்கள் மன்னிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட தனியாக மன்னிப்பு கேட்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டுட்டோம்னா எந்த அடியார்கிட்ட அபச்சாரப்பட்டோமோ அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணுமே ஒழிய பெருமாள்கிட்ட போய் கேட்டாலும் பெருமாள் மன்னிக்க மாட்டார். இந்த விஷயத்தை அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். இந்த இடத்த எடுத்து பகவத் விஷயத்திலே சாபராதரானாலும் பாகவதரை க்ஷமை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருடும். நம்ம பெருமாள்கிட்டயே அபச்சாரப்பட்டிருந்தாலும் அபச்சாரப்படுங்கோன்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை பட்டிருந்தாலும் பாகவதாள்கிட்ட நாம் க்ஷமாபணம் மன்னிப்பு கேட்டுட்டோம்னா பெருமாள் தானே மன்னித்து விடுவார். பெருமாள்கிட்ட தனியாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டா பெருமாள் மன்னிக்க மாட்டார், அடியார்கள்ட்ட தான் போய் கேட்கணும். இப்போ எல்லா சேனையும் வந்துருத்து. இப்போ ராமனை முன்னிட்டு கொண்டு சுக்ரீவன் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான் 4 திசைகளுக்கும். முதல்ல கிழக்கு திசை வினதன் தலைமையிலே 1,00,000 வானரர்கள், வினதன் தலைமையில் 1,00,000 பேர் கிழக்கு திசையில் சீதையை தேட வேண்டும். அதுக்கு தென் திசைக்கு ஹனுமான், நீலன், ஜாம்பவான், அங்கதன், மைந்தன், திவிதன், நீங்கள்லாம் தென் திசை. தென் திசைனா கிஷ்கிந்தைக்கு தெற்கே இல்லை, பாரத தேசத்துக்கு தென்பகுதி. அதனால விந்தியமலை அடிவாரத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே மொத்தமாக தென்பகுதின்னு நீங்கள் போய் தேடுங்கோ. அதுக்கப்புறம் சுஷேணன் தலைமையிலே ஒரு 2,00,000 வானரர்கள் மேற்கு திசையில் போய் தேடுங்கள். சதபலி தலைமையில் 1,00,000 வானரர்கள் வடக்கு திசையில் போய் தேடுங்கள். இப்போ சுக்ரீவன் சொல்கிறான், அவன் அனுப்பும்போது மார்கழி மாதமா, ஆக்சுவலாக கார்த்திகை ஆரம்பிச்சிருக்கணும், பட் லேட்டாக எடுத்து மார்கழி மாதம் அனுப்புகிறேன். 1 மாதம் அவகாசம், தை மாதத்துக்குள் திரும்பி வரணுங்கிறான். இந்த மாதக்கணக்கு எல்லாமே கம்பைல் பண்ணி டே 9 ஏப்ரல் 6ஆம் தேதி மொத்தமாக சொல்லிவிடுவேன். அதுக்கு ஒரு ப்ரோமோ இப்போவே சொல்லியாச்சு. அதனால் மொத்தமாக எதெல்லாம் எந்த மாதம் எப்போ நடந்தது அப்படின்னு ஒரு கம்பைலேஷன் ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்போது மார்கழி மாதம் இவளை அனுப்புகிறான், தை மாதத்துக்குள் திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். இப்போ சுக்ரீவன் ஹனுமானை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொன்னான், அனுமனே, நீ தான் நிறையா படித்தவன், நவவியாக்கரண பண்டிதன், எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ண வல்லவன், நீ எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும், சீதையை கண்டுபிடிக்கணும்னா. ராமனும் ஹனுமானை அழைத்தான். நிச்சிதார்த்த கரஷ்சாப்பி ஹனுமான் காரிய சாதனே, காரிய சித்தியில் ஹனுமானை போல் சிறந்தவர்கள் யார்? ராமனும் ஹனுமானை அழைத்து தன் கையில் அணிந்திருந்த ராமநாமம் பொறித்த அந்த கடையாழியை ஹனுமானுடைய திருக்கரத்தில் ராமபிரான் தந்து, என்னுடைய அடையாளமாக வச்சுக்கொடா, நீ நிச்சயம் சீதையை காணப்போகிறாய், நாளைக்கு சீதை தரிசனம், ஹனுமன் கண்ட சீதை நாளைக்கு நாமும் சேவிக்க போகிறோம். ராமன் சொல்கிறான், எப்படி நீ சீதையை பார்க்க போகிற? அப்போ சீதை ராமதூதன் என்று உன்னை நம்புவதற்கு இந்த மோதிரம் ஒரு அடையாளமாக இருக்கும். ததௌ தஸ்மை ததப்ரீதா ஸ்வநாமாங்க உபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியா பரந்தபா அனேனத்வாம் ஹரிஸ்ரேஷ்டா சின்னேன ஜனகாத்மஜா மத்சகாஷா தனுப்பிராப்தம் அனுத்விக்னா அனுபஷ்யத்தின்னா. கரெக்டாக சொன்னேனா? வனவாசத்தில் ஏது மோதிரம்? அவர் எல்லா ஆபரணத்தையும் கழட்டிட்டு தானே போனார். எல்லா ஆபரணங்களையும் கழட்டிட்டு இடுப்பில் வெறும் மரவுரி, மேலே மாந்தோல், தலையில் ஜடாமுடி. ஆனால் இது யாருமே கேட்கறதில்ல. அப்படி அதோட யாரா கையில் மோதிரம் போட்டுருப்பாளா? இதுக்கு 3 விளக்கம் கொடுத்துருக்கார் கோவிந்தராஜர். நீங்கள் நம்ம மற்ற உபன்யாசம் கேட்டுட்டு அதை ஒன்று சொல்லிட்டு, இது 3 விளக்கம் கொடுத்துருக்கார் கோவிந்தராஜர். முதல் விளக்கம் என்னன்னா, ராமன் சர்வேஸ்வரன் பரம்பொருள், இதமேக்கம் ஏதத் காரியார்த்தம் ரட்சித்தவான். பெருமாள் தான் ஸ்க்ரீன் பிளே திரைக்கதையெல்லாம் எழுதி அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால எப்படியும் ஹனுமான்கிட்ட கொடுத்தனுப்புறதுக்கு ஒரு மோதிரம் வேணும்னு தெரியும். அதனால அந்த மர உரிக்குள்ளேயே இந்த மோதிரத்தை ஒழிச்சு வச்சுன்னு வந்தார்னு வச்சுக்கோகோ. இது முதல் எக்ஸ்பிளனேஷன். 2வதாக ஒன்று கொடுத்தார், இது ராமனுடைய மோதிரமே இல்லை, இது சீதையின் மோதிரம் தான். என்னது சீதையின் மோதிரம்? ஆமா, ராமநாமாங்கிதம் அங்குலீயகம் சீதாயாக, இது சீதை அணிந்திருந்த மோதிரமா. ஏன்னா மனைவி தான் கணவன் பேர் போட்டு அந்த மோதிரத்தை ராமனுடைய ஞாபகமாக எப்போதும் அணிஞ்சிருப்பாளாம். கதாச்சித் ராவணாகமனாத் பூர்வம் பிரணயபரத்வேன ராமேன ஸ்வீகிருதம். ஆனால் காட்டில் இருக்கும்போது ராமன் என்ன பண்ணானா, சீத்தை மீது உள்ள அன்பால், சீதா உன் கையில் ஒரு மோதிரம் போட்டுருக்கியே, அதை கொடு, கொஞ்ச நாள் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி சீத்தையின் மோதிரத்தை வாங்கி ராமபிரான் அணிந்து கொண்டானாம். நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தப்போ யாரோ ஒரு டிஷர்ட் கொடுத்தா,
ஒரு நாள் ட்ராவலுக்கு போட்டுட்டேன், என் ஒய்ஃப் சொன்னா இது நல்லா இருக்கு, நான் போட்டுக்கிறேன்னு வாங்கி போட்டுட்டா. அதை மாதிரி இங்கே கோவிந்தராஜர் சொல்றார், பாரியா ஸ்நேகேன கனிட்டிகாயாம் சதா முத்ரிகா தாரியத்தை இது தேசாச்சாரா. கணவன் மேல் உள்ள அன்பாலே மனைவி கணவன் பேர்ல மோதிரம் போட்டு பாடலாம். மனைவி மேல உள்ள அன்புல கணவன் என்ன பண்ணுவாராம், மனைவி மோதிரத்தை வாங்கி சுண்டு விரல்ல மாட்டுவாராம். ஏன்னா இவர் விரல் பெருசா இருக்கும், அதை போட முடியாது, அதனால சுண்டு விரல்ல அணிந்து கொள்வாராம். அதனால அது ஆக்சுவலா சீத்தையின் மோதிரம். சீத்தை தான் எல்லா ஆபரணத்தோடு தானே காட்டுக்கு வந்தா, அது நம்ம அப்பவே பார்த்தோம். அதனால சீத்தையின் மோதிரம். சீத்தை மேல உள்ள காதல்ல இவர் வாங்கி சுண்டு விரல்ல மாட்டிட்டு இருந்தார். ராவண கடத்தின் போயிட்டான். இது அப்படியே அடையாளமா கொடுத்து அனுப்புறாரு. இது 2வது விளக்கம். 3வது விளக்கம் நம்ம கேசவ மாதவ் சொன்ன மாதிரி, விவாக காலே ஜனகேன தத்தம் வராலங்காரத்வேன. அது வேற ஒன்றும் இல்லை, ஜனக மகாராஜா சீதா கல்யாணத்தின் போது ராமன் கையில போட்ட கல்யாண மோதிரம் அது. கைகேயி மற்றதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போன்னு சொல்ல முடியும், அப்பா வீட்டு சொத்து எதுவும் உனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியும், மாமனார் சொத்து கிடையாதுன்னு சொல்ல கைகேயிக்கு ரைட்டு கிடையாது. அதனால அதை அணிஞ்சிட்டு தான் போவார். இன்னொன்று, ஒருவேளை கழட்டி வச்சுட்டு போனாலும் வீட்டில் பிரச்சனை வந்துடும், எங்கள் அப்பா போட்ட மோதிரத்தை எப்படி கழட்டலாம்னு. அதனால அதை எப்படினாலும் போட்டுன்னு தான் ஆகணும். அதனால அதை அணிந்து கொண்டான்னு 3 விதமான விளக்கம் கொடுக்கிறார். இப்போது அந்த மோதிரத்தை ஹனுமான் தன்னுடைய கரங்களில் பெற்றுக்கொண்டு சதம் கிருஹ்ய ஹரிஸ்ரேட்டகா ஸ்தாபிய மூர்த்தினி கிருதாஞ்சலி, அந்த மோதிரத்தை தன் தலைக்கு மேல் வைத்து கொண்டாராம் ஹனுமான். மோதிரத்தை அப்படியே தலைக்கு மேல பொருத்தி கொண்டு விட்டார். ஹனுமான் மோதிரத்தை எங்க வச்சுன்னு போனார்னு பெரிய கேள்வி. ஸ்தாபிய மூர்த்தினி கிருதாஞ்சலிகி, தன்னுடைய தலைக்கு மேலே ஒட்ட வைத்து கொண்டார மோதிரத்தை. ஏன்னா ராமனுடைய கடையாழி என்பதை நாம் அதுக்கு கீழே இங்கேயே வைக்கக்கூடாது, அது நம்ம எல்லாருக்கும் மேலே தலைக்கு மேலே வச்சுண்டு வந்தித்வா சரண உச்சைவ பிரஸ்தித பிளவகோத்தமஹா, ராமன் திருவடிகளை வணங்கி இலங்கை நோக்கி போனாராம். இதை எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் அவருடைய புன்னகை ராமாயணத்தில் சொல்கிறார். ராமனுடைய கரபூஷணத்தை சிரோபூஷணமாக மாற்றிட்டான் ஹனுமான். அப்படின்னு மோதிரம்ங்கிறது கரபூஷணமாக தான் இருக்கும், ஹனுமான் தான் சிரபூஷணமாக தலைக்குன்னு மாற்றிட்டார் அப்படின்னு வில்லூர் சுவாமி இதை ரொம்ப ரசிச்சிருக்கார். அப்படி தலையில் மோதிரத்தை வைத்து கொண்டு போயிடுறார். இந்த எல்லா வானராளுக்கும் சுக்ரீவன் பாதைகள்லாம் சொல்லி இப்படி போங்க அப்படி போங்க எல்லாம் சொல்லி அனுப்பிட்டான். இப்போ ராமன் சுக்ரீவனை கூப்பிட்டு கேட்டானா, அது எப்படிப்பா, இந்த கூகுள் மேப்ஸ் தான் நேரே செல்லவும் 200 மீட்டர் சென்றவாறே வலதுபுறம் திரும்பவும் அடுத்து வரக்கூடிய சாலை பிரியும் இடத்தில் 2வது எக்ஸிட் வழியே செல்லவும் இதெல்லாம் சொல்லுவோம். நீ எல்லாருக்கும் எல்லா ரூட்டும் சொல்றியே சுக்ரீவா, உனக்கு எப்படிடா வழி தெரியும்னு கேட்டான் ராமன். அதுக்கு சுக்ரீவன் சொல்றான், ஏவம்மையா ததா ராஜன்னு பிரத்யக்ஷம் உபலட்சிதம் பிருத்திவி மண்டலம் கிருஷ்ணம் குஹாமஸ்மி ஆகதஸ்ததா. அது என்ன ராமா பெரிய விஷயம், எங்கள் அண்ணன் வாலி என்னை அடிக்கிறதுக்காக துரத்தினா இல்லையா, வாலி துரத்தும் போது நான் ஓடாத ஏரியாவே கிடையாது, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வாலி துரத்த நானும் ஓடினேன், பூமியின் எல்லை வரை ஓடினேன், அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். வாலி என்னை துரத்தி அடித்தான். போகும்போதெல்லாம் சைன் போர்டெல்லாம் பார்த்துட்டே ஓடிருக்கேன். அதனால எந்த ஊரில் என்ன இருக்குன்னு நன்னா தெரியும். உலகமே சுற்றிட்டு தான் நான் ரிஷியமுக மலையில் வந்து அடைக்கலம் புகுந்தேனே ஒழிய மற்றபடி எனக்கு எல்லா இடமும் தெரியும், அதனால சொன்னேன்னு சுக்ரீவன் சொன்னான்னு. இது வால்மீகி ஸ்லோகம். இப்படி இவாள்லாம் தேடிட்டு 1 மாதம் ஆச்சு. தை மாதம் வந்துடுத்து. மற்ற 3 திசையில் போன வானரர்கள் வந்துட்டா, ஆனால் தென் திசை போனவா மட்டும் என்னானே தெரியலை. இந்த தென் திசை போன ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் உள்ளிட்டவர்கள்லாம் முதல்ல தெற்கு பக்கம் நிறைய தேடினான். அதுக்கப்புறம் ரிக்ஷபிலம்னு சொல்லக்கூடிய ஒரு குகைக்குள்ள போய் மாட்டின்றான். ஸ்வயம் பிரபை என்ற பெண்ணின் உதவியாலே அவர்கள் அதுக்கப்புறம் வெளியில வந்து இன்னும் தேடி பார்த்தா, ஆனாலும் சீதை கிடைக்கல. கிட்டத்தட்ட இவாளுக்கு மட்டும் என்ன ஆயிடுதுன்னா, தை மாசி பங்குனி 4 மாசம் ஆயிடுது. மார்கழி மாசம் போனவா இப்போ பங்குனி மாசமே வந்துருது. மார்கழி தை மாசி பங்குனி கரெக்டா சொல்றேன்னா 4 மாசம். ஏன்னா டாக்டர்லாம் மேக்ஸ்ல வீக்கும்பா, பார்த்துக்கோங்க. 4 மாசம் ஆயிடுத்து. இப்போ விந்திய மலை அடிவாரத்தில், விந்திய மலையினுடைய தென்மேற்கு தாழ்வரை பக்கத்தில் கடல் இருக்கு. எந்த இடம் புரியுறதா? பாரத தேசத்தில் மகாராஷ்டிரா, கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவோட அந்த வெஸ்டர்ன் ஷோர், கிட்டத்தட்ட மும்பை பக்கம்னு வச்சுக்கோங்க. விந்திய மலை இருக்கு. விந்திய மலையினுடைய சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பகுதி தாழ்வரை, அங்கே கடற்கரை. அங்கே வந்து எல்லாரும் கூடி இந்த அங்கதன் ஹனுமான் எல்லாரும் பேசிக்கிறா. என்னடா இது காலதாமதம் ஆயிடுத்து, 4 மாதம் ஆயிடுத்து. தேடியும் பார்த்தோம், நடுவில் இந்த குகையில் மாட்டிட்டு வேற கொஞ்சம் காலம் போயிடுத்து அவளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அங்கதன் சொன்னான், ஒன்று சரியான காலத்துக்கு திரும்பியாவது போயிருக்கணும். சீத்தை கிடைச்சா கிடைக்கலங்கிறது அப்புறம் காலத்துக்கு திரும்பி போயிருக்கணும். 4 மாதம் கழிச்சு போய் சீத்தை கிடைக்கலன்னு வேற சொன்னால் சுக்ரீவன் மரண தண்டனை தான் கொடுப்பான்.
அவன் மரண தண்டனை கொடுக்கறத விட நாமளே உயிரை விட்டுடலாம். பிராயோபவேசம், உண்ணாது இருந்து உயிர் துரத்தல் முடிவெடுத்துடுறான். கீழே தர்பைகளை எல்லாம் பரப்பி இவ ராமநாமத்தையும் ராமச்சரித்திரத்தையும் பாட ஆரம்பிச்சுடுறா. ராமாயணம் பாடிட்டு உயிரை விட போகிறோம். ராமஸ்ய வனவாசஞ்ச க்ஷயம் தசரதஸ்ய ஜனஸ்தான வதம் செய்வ ஜட்டாயுஷா ஹரணம் செய்வ வைதேஹ்யாக வாலிரஷ்ச வதம் ரணே ராமகோபம் ச வததாம் ஹரிணாம் பயமாகதம்னு இவ பாட்டுக்கு பாடுறா. இந்த குரங்குகள் பாடக்கூடிய சத்தம் கேட்கவும் ஜட்டாயுவின் அண்ணனாகிய சம்பாதி ரக்கைகள்லாம் எரிந்து போனவர் மெல்ல மெல்ல ஊர்ந்து பக்கத்தில் வராராம். அவருக்கு ரொம்ப நாளாக சாப்பாடு கிடைக்கல. ஆகா ஏதோ குரங்கு சத்தம் கேட்கறதுன்னு வந்தார். பார்த்தா இத்தனை குரங்குகள் உட்காந்து ராமாயணம் பாடின்னு இருக்கு. பார்த்தார் சம்பாதி, நமக்கு நல்ல உணவு கிடைச்சிடுத்து, அதுகளே தர்பை மேலே உயிரை விடுறேன்னா உட்காந்துருக்கு, மொத்தமாக சாப்பிடலான்னு வரும்போது இந்த குரங்குகள்லாம் ராமாயணம் பாடினது இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லித்து, இந்த தசரதன் இருக்கானே கொடுத்தான் 2 வரம். அந்த 2 வரத்தோட விளைவு என்னாச்சு தெரியுமா? ஜட்டாயுஷோ விநாசேன ராஜ்யோ தசரதஸ்ய ஹரேணச்ச வைதேஹ்யாக சம்சயம் ஹரயோகதா ராமலக்ஷ்மணயோர் வாச அரண்யே சகசீதயா ராகவஸ்ய ச பாணேன வாலினஷ்ச ததாவதா ராமகோபாத் அசேஷானாம் ராட்சசானாம் ததாவதா கைகேய்யா வரதாரேன இதம் ஹி விகிருதம் கிருதம். அந்த தசரதன் இருந்து கைகேய்க்கு வரம் கொடுத்தான். வரம் கொடுத்ததுனால ஜட்டாயு மாண்டு போனார், தசரதனே மாண்டு போனான். அதுக்கப்புறம் சீதை அபகரிக்கப்பட்டாள். அடுத்து ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசம் மேற்கொண்டார்கள். அதுக்கப்புறம் வாலி மாண்டு போனான், அரக்கர்களும் மாடப்போகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் என்னன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? கைகேயி ஒருத்திக்கா கொடுத்தான்? இல்லை, அவன் இத்தனை பேருக்காகவும் கொடுத்தான். தசரதன் அந்த 2 வரம் கொடுத்தானே, அவன் எதுக்குத்தான் கொடுத்தானோங்கும் போது சம்பாதி என்னது, என்னுடைய தம்பி ஜட்டாயு இறந்து விட்டானா? இவன் முதல்ல என்ன சொன்ன, ஜட்டாயுஷோ விநாசேன, தசரதன் கொடுத்த வரம் தான் ஜட்டாயு. சம்பாதி அங்கேருந்து வந்து கேட்டாரா, என் 6 தம்பி ஜட்டாயு இறந்து விட்டானா, அவனுக்கு என்னாச்சுன்னா சொன்னா, அதான் ராமன் சீதை லக்ஷ்மணன் காட்டுக்கு வந்தா, ராவணன் சீதையை அபகரிச்சுன்னு போனான். அப்போ ஜட்டாயு தடுத்தார், ராவணன் தான் ஜட்டாயுவை கொன்னுட்டான். சொச்சோ அப்படியா? இப்போ சம்பாத்தி சொன்னார், அந்த ராவணன்கிறவன் இந்த கடலை தாண்டி நீங்கள் போகணும். இவ இப்போ எங்கே இருக்கா? விந்தியமலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, பாரத தேசத்தின் தெற்கு பகுதிக்கு போங்க. தெற்கு பகுதிக்கு போய் கடல் தாண்டி 100 யோஜனை தெற்க போனால் இலங்கைன்னு ஒரு தீவு இருக்குது. அங்கே தான் ராவணன் இருக்கான். நீங்கள் அங்கே போனால் ராவணன் இருப்பிடம், அங்கே சீதையை காணலாம்னு. இவா கேட்டா, சீத்தையை அங்கத்தான் ராவணன் சிறை வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா. அப்போ சம்பாதி ஒரு விஷயம் சொல்றார், நாம சொல்றது ஒரிஜினல், நீங்க டிவியில பார்த்த மாதிரி இல்லையேன்னு நினைக்காதீங்க. சம்பாதியே கடற்கரையில் இருக்க மாதிரி அவ காட்டுவா. சம்பாதி விந்தியமலை அடிவாரத்தில் தான் இருந்தார். அங்கேருந்து சொல்றார் சீத்தை இலங்கையில் இருக்கான்னு. எப்படி தெரியும்னு கேட்டப்போ சம்பாதி சொல்றார், எனக்கு சுபார்ஷ்வன்னு ஒரு மகன் இருக்கான், எனக்கு மாம்சம் அவன் தான் கொண்டு வருவான், என்னால் போக முடியாது, ரக்கை எரிஞ்சு போச்சு. அந்த சுபார்ஷ்வன் ஒரு பக்கம் ரொம்ப தெற்க போய் எனக்கு உணவு கொண்டு வரதுக்காக போனான். ஆனால் போனவன் உணவே இல்லாமல் திரும்பி வந்தான். நான் அவனை ரொம்ப கடிந்து கொண்டேன், ஏன்டா சாப்பாடு கொண்டு வராமல் ஏன்டா வந்தேன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், சுபார்ஷ்வன் ஒரு அரக்கன் ஒரு பெண்ணை கடத்தின்னு போனான், அந்த அரக்கனை விழுங்கலான்னு நான் முன்னாடி நின்னேன். ஆனால் என்னன்னு தெரியல, அந்த அரக்கன் ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் நகருன்னு சொன்னான். சரி நகர சொல்கிறானே, நானும் நகர்ந்துட்டேன். அந்த பெண்ணை தூக்கிட்டு அரக்கன் போயிட்டான். அப்புறம் தான் ரிஷிகள்லாம் சொன்னான்டி, கடவுளோட அனுகிரகம் நீ பிழைச்ச, அவன் தான் ராவணன். ராமன் மனைவி சீத்தையை தூக்கிட்டு இலங்கையில் போய் சிறை வைக்க போகிறான். அவன் இன்னைக்கு சீத்தையை கொண்டு போகிற அவசரம் உன்னை உயிரோட விட்டான், இல்லைன்னா தன் வழியில் நின்ன யாராக இருந்தாலும் கொண்டு இருப்பான். பகவத் அனுகிரகத்தால் பிழைத்தாயின்னு அந்த முனிவர்கள் சொன்னா என்று என்னுடைய மகன் சுபார்ஷ்வன் என்கிட்ட சொன்னான். அதனால தான் ராவணன் சீத்தையை தூக்கி கொண்டு இலங்கைக்கு போனான்னு எனக்கு தெரியும். 3வது பாயிண்ட் சொல்றார், நான் கருடனுடைய அண்ணன் மகன். சம்பாத்தியோட அண்ணா தான் அருணன், அருணன் தம்பி தான் கருடன். த ஈகிள் ஐ வியூம்பா, கழுகு பார்வைன்னு. இகஸ்தோகம் பிரபஷ்யாமி ராவணம் ஜானகீம் ததா அஸ்மாக்கம் அபி சௌபர்ணம் திவ்யம் சக்ஷுர்பலம் ததா. கருடனுக்கே உரித்தான அந்த பார்வை எனக்கும் உண்டு.
இங்கேருந்து நான் கழுகு பார்வை பார்க்குறேன், விந்தியமலை அடிவாரத்திலேருந்து என் கண்ணுக்கு தெரியறது சீத்தை இலங்கையில் தான் இருக்கா. உங்களில் யாருக்கு அந்த மாதிரி கடலை தாண்டி இலங்கைக்கு போக முடியுமோ அவள் போங்கோ. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த விந்தியமலைக்கு பக்கத்திலேயே மேற்கு கடற்கரை இருக்கே, கொஞ்சம் என்னை கொண்டு போய் சேருங்கள், என்னுடைய தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணிடுறேன்னார் சம்பாதி. வானராள்லாம் சம்பாதியை மெல்ல இழுத்து கொண்டு கடற்கரையில் சேர்த்தார்கள். சம்பாதி தன் தம்பி ஜட்டாயுவுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டார். இப்போ வானரர்கள் பங்குனி மாதம் அபிஜித் முகூர்த்தத்தில் விந்தியமலை அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு கிடுகிடு கிடுகிடு என்று மனோவேகத்திலே தெற்கு சமுத்திரத்தை வந்து அடைந்து விட்டார்கள். இப்போ தெற்கு சமுத்திரம் கிட்டத்தட்ட மகேந்திரகிரிங்கிற இடம். மகேந்திரகிரினா திருக்குறுங்குடி திவ்ய தேசம்னு சொல்கிறோம் இல்லையா, 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருநெல்வேலிக்கு தெற்க. அந்த திருக்குறுங்குடி மகேந்திரகிரியை வந்து அடைஞ்சிட்டான். இப்போ வானராள் பேசுகிறான், இந்த கடலை தாண்டி போனால் தான் இலங்கைங்கிற தீவு சம்பாத்தி சொல்லியிருக்கார். போனால் ராவணன் அங்கே தான் இருக்கான், சீதையும் அங்கே தான் இருக்கா, எப்படியும் பார்த்துடலாம், என்ன செய்வது? ஆனால் அந்த கடலினுடைய நீளம் எவ்வளவுனா 100 யோஜனையும். அப்போது ஒரு யோஜனைனா 10 மைல். அப்போ இலங்கை என்பது திரேதாயுகத்தில் 17 லட்சம் வருஷம் முன்னாடி அது 1000 மைல் தூரம். இது யார் தாண்டுவது? இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இதை பற்றி நாளை மறுநாள் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இப்போது வானரங்கள்லாம் சொல்கிறது இது 100 யோஜனை. கஜன் சொன்னால் என்னால் 10 யோஜனை தான் தாண்ட முடியும். நோட் பண்ணிக்கோங்க, கஜன் 10 யோஜனை தான் தாண்டுவான். கவாக்ஷன்னு ஒருத்தன் அவன் சொன்னான் நான் 20 யோஜனை தாண்டுவேன். கவயன் 30, சரபன் 40, கந்தமாதன் 50, மைந்தன் 60, திவிதன் 70, சுஷேணன் 80. ஜாம்பவான எல்லாரும் கேட்டா, நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் எவ்வளோ தாண்டுவேள்னு கேட்டான். ஜாம்பவான் சொன்னார், என்னை பார்த்து அப்படி சொல்கிறேள்? பெருமாள் திருவிக்கிரமனா உலகத்தை அளந்தார் தெரியுமோ, அப்போ அந்த பெருமாளையே பிரதட்சணம் பண்ணியிருக்க தெரியுமான்னார். இப்போ தாண்டு வேளான்னு கேட்டான். அதெல்லாம் அப்போ பண்ணேன், இப்போ எனக்கு வயசாக எடுத்து முடியாதுன்ட்டார். சில பேர் சொல்லுவா, 1972 நான் எப்படி இருந்தேன் தெரியுமாம்பா, இப்போ ஒன்றும் இருக்காது, நான் அப்போ பிரதட்சணம் பண்ணேன், இப்போ முடியாதுன்ட்டார். அங்கதனை பார்த்தா, எப்பா நீ தானே இளவரசன், நீ எதா போவியான்னு கேட்டான். அங்கதான் சொன்னான், இங்கேருந்து அங்கே தாண்டுவேன் ஒன் வே, ஆனால் அங்கேருந்து திரும்ப என்னால் தாண்ட முடியாதுன்ட்டான். ஹனுமான் பார்த்தா எதுவுமே பேசாமல் ஓரமாக உட்காண்டிருக்கார். ஜாம்பவான் ஹனுமான்கிட்ட போனார், எப்பா உனக்கு தான் எல்லா ஆற்றலும் உண்டு, நீ சும்மா உட்காந்துருக்கியே, வீரவானர லோகஸ்ய சர்வசாஸ்திர விசாரதா தூஷ்ணீம் ஏகாந்தம் ஆசிரித்திய ஹனுமன் கிம்ன ஜல்பசி. ஏண்டா உன்னால எவ்வளோ தூரம் தாண்ட முடியும், நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறியே. ஹனுமன் ஹரிராஜஸ்ய சுக்ரீவஸ்ய சமூஹ்யசி ராமலக்ஷ்மணயோஷ்சாப்பி தேஜசாச்ச பலேனச்ச. தேஜஸ்வியும் லக்ஷ்மணனையும் நீ சுக்ரீவனுக்கு நிகரானவன் இல்லை, ராம லக்ஷ்மணர்களுக்கே நிகரானவன். அனுமானே உனக்கு அவ்வளவு சக்தியும் உண்டு. ஒரு புஞ்சிகஸ்தலா என்ற ஒரு அப்சரஸ் பெண், புஞ்சிகஸ்தலாங்கிற அப்சரஸ் பெண் ஒரு சாபத்தாலே குஞ்சரன் என்ற வானரனுக்கு மகளாக அஞ்சனாதேவியாக பிறந்தாள். அந்த அஞ்சனாதேவி கேசரி என்ற வானர வீரனை மணந்தாள். அந்த அஞ்சனாதேவி ஒரு மலைச்சிகரத்தில் இருக்கும்போது வாயுதேவன் வந்து அஞ்சனாதேவியை அணைத்து கொண்டாராம் காற்று வீசி. அஞ்சனாதேவி சொன்னா, நான் கேசரிங்கிற வானரனுடைய மனைவி, இன்னூத்த மனைவியான என்னை நீ அணைக்கலாமான்னு கேட்டான். அப்போ வாயுதேவன் சொன்னாரான், நான் உன்னை தவறான எண்ணத்தில் அணைக்கவில்லை, நான் உனக்கு அருள் புரிகிறேன். என்னை போலவே சக்தி உள்ள ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும். உன்னுடைய கற்பு நெறியோ ஒழுக்கமோ கெடாது. வீரியவான் புத்தி சம்பன்னகா தவபுத்ரோ பவிஷ்யதி மகாசத்வோ மகாதேஜாக மகாபல பராக்கிரமஹா லங்கனே பிளவனே செய்வ பவிஷ்யதி மயாசமஹா. என்னை போல பறக்கும் ஆற்றல் கொண்டவனாக, என்னை போல தாவும் ஆற்றல், காற்று தான் பறந்து போயிட்டே இருக்கு, காற்று தான் தாவி போயிட்டே இருக்கு, அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட குழந்தை, வீரம் ஞானம் தேஜஸ் நற்குணம் கொண்ட அற்புத குழந்தை உனக்கு பிறக்கும்னு சொல்லி வாயுதேவன் அஞ்சனாதேவிக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த அருளால் பிறந்தவனாச்சே அனுமானே, நீ உன் பெருமையை மறந்து விட்டாயா? சின்ன வயசுல சூரியனையே பழம் என்று எண்ணி அவனை உண்பதற்காக சென்றாயே, அப்போ இந்திரன் உன்னுடைய தாடையிலே அடித்து விட்டான். அப்போ வாயுதேவன் கோபம் கொண்டு என் மகனை இந்திரன் அடித்தானான்னு சொல்லி வாயு கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கிட்டான். வாயு மூச்சு அடக்கினா யாராலையுமே மூச்சு விட முடியாது. அதுக்கப்புறம் வாயுவை சமாதானப்படுத்த பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் வந்து உனக்கு எத்தனை எத்தனை வரங்கள் தந்திருக்கிறார்கள், அத்தனையும் உனக்கு தான் இருக்குது அனுமானே. அதனால் அந்த இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் அது சாத்தியம் அன்று. அதனால ஹனுமானை புறப்படு என்றார். ஹனுமானுக்கு அவருடைய சக்தி அத்தனையும் நினைவுக்கு வந்தது. இலங்கையை நோக்கி புறப்பட தயாராகிறார் ஹனுமான். அந்த மகேந்திரகிரி திருக்குறுங்குடி மலை இருக்கு பாருங்க, அந்த மகேந்திரகிரி மலைக்கு மேலே ஏறிக்கொண்டார் ஹனுமான். தன்னுடைய விசையாலை பறக்க தொடங்க
தொடங்குகிறார். கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தியாக போகிறது. முமோச்ச சலிலோத்பீடான் விப்ரகீர்ண சிலோச்சயா வித்ரஸ்தம் மிருகமாத்தங்கா பிரகம்பித மகாத்ருமஹா. ஹனுமான் அந்த மலையை அழுத்தி கொண்டு இலங்கையை நோக்கி பறக்க முற்பட்டார். அப்ப பார்த்தா மலையில் உள்ள அருவிகள் எல்லாம் தண்ணீர் அப்படியே சிதறி ஓடித்தான். அந்த மலையிலே உள்ள பாறைகள்லாம் அப்படி சிதறி சிதறி கீழே உருண்டு வரதான். அந்த மலையில் உள்ள மிருகங்கள் எல்லாம் அஞ்சி ஓடின. அந்த மலையில் உள்ள மரங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டன. ஹனுமான் மனோவேகத்தில் இலங்கையை நோக்கி புறப்பட போகிறார். கிஷ்கிந்தா காண்டத்தின் பூர்த்தி. சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரி பிரவீர பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. தன்னுடைய மனோவேகத்தாலே இலங்கையை நோக்கி புறப்படுவது என்று ஹனுமான் புறப்பட்டு விட்டார். ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிடுறேன், மங்களகரமாக முடிக்கணும். சுந்தர காண்டத்தின் முதல் சர்க்கம், முதல் ஸ்லோகம். ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனஹா ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. ததஹா அதன் பின் ராமனுடைய முத்திரை மோதிரம் என்ற அனுமதியை ராமன்டேந்து பெற்றுக்கொண்ட பின், சம்பாதி மூலமாக இலங்கையில் சீதை இருக்கிறாள்னு அறிந்து கொண்ட பின், ஜாம்பவான் மூலம் தன்னுடைய பெருமையெல்லாம் நினைப்பூட்டப்பட்ட பின், ததஹா ராவண நீதாயாக ராவணனாலே சிறை வைக்கப்பட்ட சீதாயாக சீதையை தேடி, சத்ருகர்ஷனஹா எதிரிகளான அரக்கர்களை அழிக்க வல்லவரான ஹனுமான், ஈயேஷ பதமன்வேஷ்டும் சீதையின் இருப்பிடத்தை நாடி இலங்கைக்கு சென்றார். எங்கே? சாரண ஆச்சரித்தே பதி தேவர்கள் பயணிக்கும் ஆகாய மார்க்கமாக சென்றார். இந்த ஸ்லோகத்துக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார், இது ஆச்சாரிய வைபவத்தை சொல்றதுன்னார். ஒரு ஆச்சாரியன் பெருமையோடு ஒப்பிட்டு இதை சொல்றார். ததஹா ஹனுமான் எப்படி வந்தாராம், ஒரு ஆச்சாரியன் எப்படி பெருமாள் அனுமதியை பெற்றுக்கொண்டு பெருமாளின் சங்க சக்கர முத்திரையை வாங்கிண்டு பூமியில் அவதாரம் பண்ணுவாரோ, அதுபோல ஹனுமானும் ராமனுடைய முத்திரை மோதிரம்ங்கிற அனுமதியை வாங்கிண்டு இலங்கை நோக்கி புறப்படுகிறார். ராவண நீதாயாக கர்மாவினாலே சிறை வைக்கப்பட்ட ஜீவாத்மாவை மீட்க எப்படி ஆச்சாரியன் வராரோ, அதுபோல் ராவணனால் சிறை வைக்கப்பட்ட சீதையை மீட்பதற்காக ஹனுமான் புறப்பட்டார். சீதாயாக பெருமாளுக்கே மனைவியாக இருக்கும் ஜீவாத்மாவை மீட்க எப்படி ஆச்சாரியன் வராரோ, பெருமாளுக்கு மனைவியான சீதையை மீட்க ஹனுமான் புறப்பட்டார். சத்ருகர்ஷனஹா நம் அறியாமை என்ற எதிரியை எப்படி ஆச்சாரியன் வீழ்த்துவாரோ, அதுபோல அரக்கர்கள் என்னும் எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஹனுமான் புறப்பட்டார். ஈயேஷ பதம் அன்வேழ்த்தும் ஆச்சாரியன் எப்படி சிஷ்யன் இருக்கும் இடத்தில் வந்து அவதாரம் பண்ணி நம்மளை திருத்தறாரோ, அதுபோல அந்த அரக்கர் பூமியான இலங்கைக்குள்ளேயே நுழைகிறார் ஹனுமான். சாரணாச்சரித்தை பத்தி ஆச்சாரியன் எப்படி பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழியிலேயே போவாரோ, அதுபோல ஹனுமான் தேவர்கள் பயணிக்கும் வழியான ஆகாய மார்க்கத்தில் போகிறார். ஆக ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட அனுமதி வாங்குவது போல் ஹனுமான் மோதிரம் வாங்கின்றார். ஆச்சாரியன் கர்மாவினாலே சிறை வைக்கப்பட்ட நம்மை மீட்பது போல் ராவணனாலே சிறை வைக்கப்பட்ட சீதையை மீட்க புறப்படுகிறார். ஆச்சாரியன் பெருமாளுக்கு மனைவி ஸ்தானத்தில் இருக்கும் ஜீவாத்மாவை மீட்க வருவது போல் பெருமாளின் தேவியான சீதையை மீட்க போறார். ஆச்சாரியன் நம்முடைய அறியாமையை அழிப்பது போல் ஹனுமான் அரக்கர்களை அழிக்க வல்லவர். ஆச்சாரியன் நாம் இருக்கும் இடத்தை தேடி வருவது போல சீதை இருக்கும் இடத்தை தேடிய ஹனுமான் போறார். எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியன் பூர்வாச்சாரியர் வழியிலிருந்து மாறமாட்டார். ஹனுமானும் தேவர்கள் பயணிக்கும் ஆகாய மார்க்கத்திலே ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனஹா ஏஷ பதமன்வேட்டும் சாரணாச்சரித்தை பத்தின்னு புறப்பட்டுட்டார்னா, ஆஞ்சநேயர் சீதையை தேடி மட்டும் புறப்படல, சிஷ்யர்களான நம்ம ஒத்தத்தரையும் தேடி ஆச்சாரியன் அனுகிரகம் புறப்பட்டு வந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். நாளைய தினம் குருவருளும் திருவருளும் சுந்தர காண்டத்திலே ஒரு பெரிய சுவாபதேசம், உள்ளுரை பொருள் ஆச்சாரிய வைபவம் நாளைக்கு இருக்கு. அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கே சொல்லிட்டோம். ஆச்சாரியன் புறப்பட்டுட்டார், ஆச்சாரியன் அனுகிரகம் புறப்பட்டு விட்டது. நன்றி, வணக்கம்.